ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். குக்கரில் 2 விசில் விட்டால் போதுங்க. சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி அது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கூடவே 3 ஸ்பூன் தயிர், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சலாம். அது ஊற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா, நல்லா சாப் பண்ண வெங்காயம், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினோன்னா நல்லா சாப் பண்ண தக்காளியும் சேர்த்து வதக்கி அது வதங்கினோன்னா 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. அது வதங்கின உடனே நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனையும் அது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து குக்கர் லிட் போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். கொஞ்சமாக மீனும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கான லஞ்ச் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.